الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر أو أراد شكورا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم ذاك شهر يغفل الناس عنه بين رجب ورمضان وهو شهر ترفع الأعمال إلى رب العالمين وأحب أن يرفع عملي وأنا صائم حديث حسن صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்கிறேன். அவனுக்கு நன்றியும் செலுத்துகின்றேன். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், தலைவர்மார்கள், திருக்கதர்சிகள் அனைவர்களுக்கும் தலைவராக கடைசியாக இவ்வையகத்திற்கு வருகை தந்த எங்கள் உயிரிலும் இனிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை சஹாபாக்கள், நல்லடியார்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா நேரங்களிலும் அஞ்சி பயந்து நடக்குமாறு அடியேனுக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்கிறேன். அன்பின் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு காலப்பகுதியிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். குதுபாவுடைய நேரம் மிக சுருக்கம் என்பதனால் சுருக்கமான சில விடயங்களை ஞாபகப்படுத்துவது பொருத்தமென எண்ணுகிறேன். ரஜபுடைய மாதத்தின் கடைசியை அடைந்து ஷஅபானை அடைய நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். குர்ஆனிலே சங்கைப்படுத்தப்பட்ட மாதம் என்று 12 மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறான். அந்த மாதங்களுடைய பெயர்கள் குர்ஆனிலே சொல்லப்படாவிட்டாலும் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்கள் சங்கையான மாதம், தொடர்ச்சியாக வரக்கூடிய 3 மாதம், இடையில் வரக்கூடிய ரஜபுடைய மாதம்,
இது சங்கை பொருந்திய மாதம். நபியுடைய காலத்தில் இந்த மாதத்திலே யுத்தம் செய்யக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய காலத்தில் அநியாயம் செய்யக்கூடாது. ஆனாலும் விசேஷமாக இந்த 4 மாதங்களிலும் நீங்கள் யாரும் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். நீங்கள் யாரும் இந்த மாதத்திலே அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதங்கள் சங்கை பொருந்தியது என்று குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறான். அதிலே ரஜபுடைய மாதத்தை நாம் அடைந்து அதனுடைய கடைசியிலே இருக்கிறோம். இந்த மாதத்தின் 27வது பிறையில் தான் இஸ்ரா மிஅராஜுடைய அந்த சரித்திரம் நடந்ததாக அநேகமான உலமாக்கள் அது 27 தான் என்று சொல்லியிருக்கிறார்கள். உலகத்திலே எந்த மனிதனாலும் யோசிக்க முடியாத, எந்த விஞ்ஞானத்தின் மூலம் ஆய்வு செய்ய முடியாத ஒரு அற்புதமான பிரயாணம். ஒரு பிரயாணத்தில் 2 பிரயாணம். அல் இஸ்ரா என்பது வேறு, அல் மிஅராஜ் என்பது வேறு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜஸீரத்துல் அரபிலிருந்து, அரேபிய தீபகற்பத்திலிருந்து பைத்துல் மக்திஸ் உடைய பலஸ்தீனுடைய பூமிக்கு இரவோடு இரவாக சென்றடைகிறார்கள். கிட்டத்தட்ட 1854 கிலோமீட்டர் ஒரே இரவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாகனத்தில், புராக் என்று சொல்லக்கூடிய வாகனம், பிரயாண தோழராக சய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். இரவோடு இரவாக போய் சென்றடைந்தார்கள். அங்கே பைத்துல் மக்திஸ் பலஸ்தீனுடைய பூமிக்கு சென்று மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய முற்றவெளியில் நபியவர்கள் கொண்டு போன சென்ற வாகனத்தை கட்டிவிட்டு அங்கே நபிமார்களை சந்திக்கிறார்கள். நபிமார்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். புகாரியுடைய விரிவுரை கிதாபான ஃபத்ஹுல் பாரியிலே அல்லாமா இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவாக சொல்லுகிறார்கள். அது கியாமுல் லைலுடைய 2 தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களுக்கு இமாமத்தாக நின்று தொழுவித்தார்கள். இந்த சரித்திரம் மிக ஆழமாக பேசப்பட வேண்டிய ஒரு சரித்திரம். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இந்த சரித்திரத்தை சொல்லும் பொழுதே அந்த சூராவை எப்படி ஆரம்பித்தான் என்றால், சுப்ஹான். சுப்ஹான் என்ற வார்த்தை அது சந்தோஷத்துக்கு பாவிக்கக்கூடிய வார்த்தை அல்ல, அல்லது துக்கத்துக்கு பாவிக்கக்கூடிய வார்த்தை அல்ல. ஒரு ஆள் மரணித்திருக்கிறார், ஒரு ஆளுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது, எல்லோரும் சுப்ஹானல்லாஹ் சொல்ல மாட்டார்கள், இன்னா லில்லாஹ் சொல்லுவார்கள். சுப்ஹானல்லதி, சுப்ஹான் என்ற வார்த்தை ஆச்சரியம், லஃப்லு தஅஜ்ஜுப் என்பார்கள், ஆச்சரியத்துக்கு பாவிக்கக்கூடிய வார்த்தை. இந்த சரித்திரத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, தன்னுடைய அடிமையான முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் அல்லாஹ் இரா பிரயாணம் கொண்டு போனான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாரும் சந்தேகப்பட வேண்டிய தேவையில்லை. நபியவர்களுடைய உடம்போடு, ஜஸதோடு, நபியவர்களுடைய ரூஹோடு போனார்கள், கனவில் செல்லவில்லை. பிஅப்திஹி என்ற வார்த்தை அடிமைக்கு சொல்லப்படும் வார்த்தை. அடிமை என்றால் அவர் உயிர் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஜஸதோடும் ரூஹோடும் போனார்கள். மார்க்கத்துடைய விவகாரங்களை அதை ஈமான கொண்டுதான் விளங்கலுமே தவிர அறிவை கொண்டு விளங்க முடியாது, அதனை ஆய்வின்படி விளங்க முடியாது. உலக நடவடிக்கைகள் எப்படி ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அது சாத்தியமானது என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு பின்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறோ அது போன்றதல்ல குர்ஆன் ஹதீஸுடைய செய்திகள். மக்கள் உலக நடவடிக்கைகளில் மனித சிந்தனைக்கு ஏற்றுக்கொள்ள முடியுமான விடயத்தை தான் மார்க்கத்திலேயும் பார்க்கிறார்கள். எப்படி போனாங்க?
ஒரே இரவுல போகணுமா? இந்த சரித்திரத்துடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அற்புதம். இதை ஈமான் கொள்வதுதான் ஈமான். இதிலே தன்னுடைய ஆய்வை செலுத்தக்கூடியவன் அவன் ஒரு ஈமான்தாரியாக இருக்க மாட்டான். இதை நம்பியே ஆகணும். இந்த இஸ்ரா மிஅராஜுடைய சரித்திரத்தை உலகத்திலே மறுக்கக்கூடியவர்கள் ராஃபிதாக்கள், ஷியாக்கள் இந்த சரித்திரத்தை மறுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான ஒரு பிரயாணம், இதிலே பல நூறு கேள்வி கேட்கலாம். மரணித்த நபிமார்கள் எப்படி ஜெருசலத்துக்கு வந்தாங்க? மரணித்தவர்களுக்கு வர முடியுமா? அல்லாஹ் ஏற்படுத்தினான். நபி அவர்கள் தெரிவித்தார்கள், இஸ்ரா என்பது மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து ஜெருசலம் வரும் வரைக்கும் உள்ள பிரயாணம். அதே இரவில் நபிமார்களுக்கு தொழுவித்துவிட்டு மிஅராஜ், அரபுல அரஜ என்றால் படியேறதை சொல்ற, படிபடியாக ஏறி போறதுக்கு சொல்ற அரஜ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து முதல் வானத்திற்கு ஏறினார்கள். அங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை வரவேற்றார்கள். அங்கிருந்து இரண்டாவது வானம், மூன்றாவது வானம், நான்காவது வானம், ஆறாவது வானம் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். ஏழாவது வானம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஏழாவது வானத்தில் சந்தித்து விட்டு சித்ரத்துல் முன்தஹாவுக்கு போனார்கள். அங்கிருந்து அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு போனார்கள். அல்லாஹ்வோடு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். தொழுகை கடமையாக்கப்பட்டது. சுவர்க்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணால் பார்த்தார்கள். நரகத்துடைய அதாபுகளை கண்ணால் கண்டார்கள். இவ்வளவு பெரிய ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டு அதே இரவிலே வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்தார்கள். சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே போன பிரயாணத்தை பற்றி சொல்லும் பொழுது அவங்க சும்மா சரி யா ரசூலல்லாஹ் அப்படி போனீங்களா? அப்படி கேட்கல. எப்படி போனீங்க? அப்படி கேட்கவும் இல்லை. சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் நீங்க நிச்சயமாக போயிருப்பீங்க. நபி அவர்கள் பேர் வைத்தார்கள் சித்தீக், என்னை உண்மைப்படுத்தினவர். அது நடந்தது ரஜபுடைய மாதம். ஷஅபானுடைய மாதம் மிக சிறப்புக்குரிய மாதம். பொதுவாக சொல்லுவாங்க மாதங்களுக்கு சிறப்பு இல்லாண்டுவாங்க, நாட்களுக்கு சிறப்புகள் இல்ல, எல்லா நாளும் ஒன்றுதான். அது நேர் ஹதீஸுக்கு மாத்தம். ஜும்மா நாளைக்கு வேற சிறப்பு இருக்கு, இடங்களுக்கு சிறப்பு இருக்குது, நேரங்களுக்கு சிறப்பு இருக்குது, நாட்களுக்கு சிறப்பு இருக்குது. குர்ஆன் இறக்கப்பட்ட லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அதற்கு சிறப்பு இருக்கிறது. ஷஅபானுடைய மாதம் மிகச் சிறப்புக்குரிய மாதம். ஷஅபானிலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவனிக்கிறார்கள். நபியுடைய அமல்களை கவனிக்கிறார்கள். கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஷஅபான்ல அதிகமாக நோன்பு நோக்கிறீர்களே, என்ன காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேள்விக்கு உடனே பதில் சொல்லல. பதில் சொல்ல முன்னால மக்களுடைய நிலைமையை சொன்னார்கள். உஸாமா ذاك شهر يغفل الناس عنه, அது எப்படிப்பட்ட மாதம் என்றால் மக்கள் அந்த மாதத்தை மறந்திருக்கிறார்கள். அரபியில வார்த்தைக்கு வார்த்தை, சொல்லுக்கு சொல் அர்த்தம் வித்தியாசமாகும். மறந்திருக்கிறார்கள் என்றால் மக்கள் மறக்கல்ல, கஃப்லத். கஃப்லத் என்ற அரபுல மக்களுக்கு தெரிஞ்சியும் பொடுபோக்காக இருக்கிறது சொல்ற. கஃப்லத் என்றா பொடுபோக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மறந்துன்னு சொல்லல. அந்த மாதத்தில் மக்கள் பொடுபோக்காக நடந்து கொள்கிறார்கள். இவ்வளவு சிறப்பு இருக்க மக்கள் கணக்கெடுக்காமல் இருக்கிறார்கள். அந்த மாதம் எங்கிருக்கிறது? பைன ரஜப் வ ரமதான், ரஜபுக்கும் ரமதானுக்கும் மத்தியில இருக்கிறது ஷஅபானுடைய மாதம். இந்த மாதத்தில் செய்யப்படுகின்ற அமல்கள் அல்லாஹ்விடத்திலே காட்டப்படும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும்
ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்யப்படுகின்ற அமல் அல்லாஹ்விடத்திலே காட்டப்படும். ஷஅபானுடைய மாதத்தில் ஓதக்கூடிய குர்ஆன் திலாவத், ஸலவாத்துகள், திக்ருகள், பிடிக்கக்கூடிய நோன்பு அல்லாஹ்விடத்திலே காட்டப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஉஹிப்பு அய்யுர்ஃபஅ அமலி வஅனா ஸாயிம். என்னுடைய அமல் அல்லாஹ்விடத்திலே காட்டப்படும் பொழுது நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன் என்றார்கள். கேட்ட கேள்விக்கு பதில் கடைசியாகத்தான் வருகிறது. இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஹிக்மத்துகள் என்ன? ஏன் இந்த மாதத்தில் மக்கள் மறந்திருக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மக்கள் மறந்து பொதுபோக்காக நடந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் ஒருவர் ஒரு அமல் செய்வதாக இருந்தால் அது உண்மையிலே பரிசுத்தமான இஹ்லாசுடைய அமலாக இருக்கும். எல்லோரும் நோன்பு பிடிக்க போக்குள்ளே நோன்பு வைப்பது லேசி, எல்லோரும் தொழும் பொழுது தொழுவது லேசி. யாரும் பொதுபோக்காக இருக்கும் நிலைமையில் மஸ்ஜிதுக்கு வந்து தொழுவது கஷ்டம். ஒரு மெச் நடக்குது, எல்லோரும் அதிலே உட்கார்ந்திருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பாங்கு சொன்னவுடன் ஒருவர் அங்கிருந்து வந்து நேரத்துக்கு வுது செய்து தொழுவது என்பது அவர் உண்மையிலே ஒரு முஹ்லிஸுக்கு தான் செய்ய முடியும். அதனால் மக்கள் பொதுபோக்காக இருக்கக்கூடிய நிலைமையில் அந்த அமல் செய்யப்படுவது என்பது அது சிரமம். இரண்டாவது, சிரமமான நேரத்தில் செய்யப்படுகின்ற அமலுக்கு கூலி கூட. ஒரு ஹதீஸ் வருகிறது, யார் மஸ்ஜிதில இருந்து கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஓதினால் அவருக்கு 10 நன்மை. இன்னொரு ரிவாயத்தில் 30 நன்மை. அதே கலிமாவை ஒரு சில வார்த்தைகளை மட்டும் கூட்டி யுஹ்யி வ யுமீத் என்ற வார்த்தையை கூட்டி யார் பஜார்ல ஓதுவாரோ அவருக்கு 1,00,000 நன்மை. உலமாக்கள் சொல்றாங்க, மஸ்ஜிதில ஓதுறது லேசி. ஏன்? அது ஓதக்கூடிய இடம். பஜார்ல வேலை பழுக்களுக்கு மத்தியில் ஓதுவது சிரமம். அதனால அதுக்கு 1,00,000 கோடி. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹஜ்ஜுடைய கடமைய மிச்சம் சிரமப்பட்டு செய்து முடித்தார்கள். அழுதார்கள். நபி அவர்கள் கேட்டார்கள், ஆயிஷா ஏன் அழுவுறீங்க? இல்ல யா ரசூலல்லாஹ், ஹஜ்ஜுடைய கடமைகளை மிகவும் சிரமத்தோடு செய்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷாவை பார்த்து சொன்னாங்க, ஆயிஷா அஜ்ருகி, உன்னுடைய கூலி ஏனைய ஹஜ் செய்தவர்களுடைய கூலியை பார்க்க பெரியது. ஏன்? உங்களோட சிரமத்துக்கு. ஒருவர் குர்ஆனை திறன்பட ஓதுகிறார், அல் மாஹிரு பில் குர்ஆன், குர்ஆனை திறன்பட ஓதுகிறார். இன்னும் ஒரு ஆள் கஷ்டப்பட்டு ஓதுறார், திக்கி திக்கி ஓதுறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவருக்கு 2 கூலி, திக்கி ஓதுறவருக்கு 2 கூலி. காரணம், குர்ஆன ஓதுவதற்கு ஒரு நன்மை, அவர் சிரமப்படுவதற்கு இன்னும் ஒரு நன்மை. இப்படியாக மார்க்கத்துடைய அமல்களில் நிலைமைக்கு ஏற்று சவாபுகளை அல்லாஹ் கூட்டுவான். ஏனைய தொழுகையை விட அசருடைய தொழுகைக்கு சிறப்பு கூடையாம். அல்லாஹ் குர்ஆன்ல தொழுகைகளை பாதுகாருங்கள், வஸ்ஸலாத்தில் வுஸ்தா, நடுத்தொழுகையையும் பாதுகாருங்கள். வுஸ்தா என்பதற்கு முஃபஸ்ஸிரூன்களுடைய கருத்து ஸலாத்துல் அஸர். காரணமே, இஷாவுடைய தொழுகைய வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து ஆறுதலா தொழலாம். சுபஹுடைய தொழுகை யாரும் கடையில தொழுவதில்ல, சுபஹுடைய நேரம் யாரும் கடை திறக்கிறது இல்ல, அது அமைதியாக தொழலாம். அசருடைய தொழுகை மக்கள் எல்லாம் வேலை பழுக்கல்ல இருக்கும் பொழுது, பஜார்ல இருக்கும் பொழுது கடையை மூடிட்டு அசருக்கு வுது செய்து வந்து தொழுதால் அது சிரமம். அதனால் அந்த தொழுகைக்கு சவாபு கூட. ஷஅபானுடைய மாதத்தில் நாம் செய்கின்ற அமல் அது அல்லாஹ்விடத்திலே சவாபு அதிகம் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்தது இருக்குது ஷஅபானுடைய நிஸ்பு ஷஅபான், ஷஅபானுடைய 15வது இரவு.
இதையும் இல்லாண்டுவார்கள். தெளிவான ஹதீஸ். மதுஹபுக்கு வெளியுள்ள உலமாக்களும் இந்த இரவை பற்றி பேசியிருக்கிறார்கள். அல்லாமா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் ஒரு கைர முகல்லித், அவர் மதுஹபுக்கு வெளியுள்ளவர். அவர் சொல்கிறார், இந்த இரவுக்கு தனிப்பட்ட சிறப்பு இருக்கிறது. ஹசனான ரிவாயத் இருக்குது. ஷேக் அல்பானியும் ஹதீஸ சஹீஹ் என்கிறார். 15வது இரவில் யார் நிஸ்பு ஷஅபானுடைய இரவை அமல்களை கொண்டு சிறப்பாக்குவார்களோ அந்த நாளில் அடியார்களுக்கு அந்த இரவில் அல்லாஹ் விசேஷமாக மன்னிப்பை கொடுக்கிறான். எல்லா படைப்பினங்கள் மனிதன் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா மன்னிப்பு வழங்குகிறான். 2 பேரை அல்லாஹ் அந்த இரவுலையும் மன்னிக்கிறான். இல்ல இல்லா லிமுஷ்ரிகின் அவ் முஷாஹினின், அல்லாஹ்வுக்கு தெளிவாக ஷிர்க் வைத்தவனை அல்லாஹ் அந்த இரவுலையும் மன்னிக்க மாட்டான். 2வது முஷாஹின், தன்னுடைய சகோதரர்களோடு குரோதம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர், சகோதரர்களோடு கோபித்துக் கொண்டிருக்கக்கூடியவர், அவர்களையும் அல்லாஹ் அந்த இரவிலே மன்னிக்க மாட்டார். நிஸ்பு ஷஅபானுடைய இரவு, ஷஅபானுடைய பிறை 15வது இரவு சிறப்புக்குரிய இரவாக இருக்கிறது. தொடர்ச்சியாகவே அல்லாஹு தஆலா பல சிறப்புகளை ரஜப், ஷஅபான், ரமதான், அதுக்கு பின்னால ஷவ்வாலுடைய நோன்பு, அதுக்கு பின்னால துல்ஹஜ்ஜா, துல்கஅதா, துல்ஹிஜ்ஜாவுடைய நோன்பு, முஹர்ரம் வரைக்கும் தொடராக எல்லா மாதங்களிலும் நிறைய சிறப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த மாதத்திலே ஷஅபானுடைய ஆரம்பத்தை அடைய இருக்கிறோம். எனவே முடியுமானவர்கள் கூடுதலான நோன்பு நோக்கிறது. அல்லாமா இப்னு ஹஜர் இப்னு ஹம்பல், அதாவது அல்லாமா இப்னு ஹஜர் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஷஅபானுடைய மாதம் ரமதான் தம்ரீனுடைய ரமதானுடைய பயிற்சி காலமாம். ரமதானுக்கு பயிற்சி எடுக்கும் மாதம். சலஃபு ஸாலிஹீன்கள் ஷஅபானுடைய மாதத்தில் நீண்ட நேரம் கடைகளை திறக்க மாட்டார்களாம். ஏனைய மாதங்களை விட ஷஅபானுடைய மாதத்தில் கடைகளை நேர காலத்தோடு மூடிவிட்டு அவர்கள் குர்ஆனை ஓத ஆரம்பிப்பார்களாம். சலஃபு ஸாலிஹீன்கள் ஷஅபானுடைய மாதத்திற்கு ஒரு பேர் வைத்திருக்கிறார்கள், ஷஹ்ருல் குர்ரா, காரிமார்களுடைய மாதம். காரிமாருண்டா அப்துல் பாசித் காரி அவர்களுடைய மாதம் அல்ல, குர்ஆன் ஓதக்கூடியவர்களுடைய மாதமாம். ரமதானில் குர்ஆன துவங்குறதல்ல, ஷஅபானில் இருந்து குர்ஆனை ஓத ஆரம்பிக்க வேண்டும். நிறைய பதாயில்கள், சிறப்புகள் இந்த மாதத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. குதுபாவுடைய நேரம் சுருக்கம் என்பதனால நாம் ஒவ்வொருவரும் வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய நாட்களில் நன்மைகளை நாங்கள் முந்தி அடித்து அவைகளை அடைந்து ரமதானையும் அடைந்து மேலான சிறப்புகளை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பெற்றுக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானையும் அடையக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக. யா அல்லாஹ் திடீர் மௌத்தை விட்டும் பாதுகாப்பாயாக, வீதி விபத்துகளை விட்டு பாதுகாப்பாயாக, திடீர் மாரடைப்பை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் பயங்கரமான கேவலமான நோய்கள் வந்து விடாமல் எங்களையும் எங்கள் பரம்பரையும் பாதுகாத்தருவாயாக. யா அல்லாஹ் ஷஅபானையும் அடைந்து ரமதானையும் அடைந்து மேலான பாக்கியம்